கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. The end of all things is at hand. ஆம், எனக்கு அன்பான சகோதரர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய புஸ்தகத்திலே இதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் என பேதுரு இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தெளிவு இல்லாவிட்டால் எதையும் நாம் சிறப்பாக செய்துவிட முடியாது. கேட்கக்கூடியவர்களுக்கு சரியாக பதில் சொல்லிவிட முடியாது. ஆகையினாலே நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக தெளிவு இருக்க வேண்டும். ஒரு நபரை பார்த்து நாம் கேட்கின்றோம், எங்கே போகின்றீர்கள்? அவர் போய்கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாம் கேட்கின்றோம். அவர் சொல்லுகிறார், நான் எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இது சரியான பதிலாக இருக்குமா? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவில்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களிடத்திலே கிறிஸ்தவத்தை பற்றி கேட்கக்கூடும். நீங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை பற்றி கேட்கக்கூடும். அதில் நீங்கள் தெளிவானவர்களாக சரியான பதிலை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், கண்களை திறந்திருக்கின்றார். ஆக தெளிவானவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும்? 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் இருக்கின்றான், பிசாசு. மனிதர்கள் யாருமே நமக்கு எதிராளிகளே அல்ல. முதலாவது அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஆதி முதலாக நமக்கு எதிராளி என்று பார்க்கும்போது பிசாசு தான் என வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வருகின்றானாம். 24 ஹவர்ஸும் அவனுடைய வேலையாக அது இருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை ஏமாற்றி விடுவான். நம்முடைய ஆதி தாய் ஏவாளை ஏமாற்றினதை போல நம்மையும் ஏமாற்றி விடுவான். ஆகையினாலே நீங்கள் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:44 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா?
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட போதனை இதுதான். இந்த கடைசி காலத்திலே இந்த முடிவு சமீபமாக இருக்கின்றது. இக்காலகட்டத்திலே நாம் இவைகளை முழுவதுமாக அப்படியே நாம் கைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். எப்படி சிநேகிக்க முடியும்? அவன் எனக்கு செய்த துரோகம் கொஞ்சமா? எவ்வளவு துரோகம் செய்திருக்கின்றான், அவனை நான் எப்படி சிநேகிக்க முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, தேவ ஜனமே, எவ்வளவோ வேத வசனங்களை நாம் கைக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வசனத்தை நாம் கைக்கொள்கின்றோமா? சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது, பிதாவே இவர்கள் செய்கிறதை மன்னியும் என்று ஜெபம் பண்ணினார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், மன்னியும். அதே போல நம்மை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அனுதினமும் பகையாளிகள் பெருகி கொண்டு போகிறார்கள், ஆனால் நாம் நன்மை செய்ய வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் சொல்லி இருக்கின்றார். ஆகையினாலே நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அறியாது செய்கிறார்கள். அதுதான் உண்மை. இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். Above all things be earnest in your love among yourselves. எனக்கு அன்பானவர்களே, அன்பு திரளான பாவங்களை மூடக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டும். அவர் செலுத்தட்டும். அவர் என்னை கண்டுக்கிறாமல் போகிறார். சபைக்கு வருகிறார், என்னை பார்க்கிறார், பார்க்காத போல அங்கே திருப்பிக் கொள்ளுகிறார், பார்க்காத போல அந்த சகோதரி என்னை கண்டு போகிறார்கள் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லக்கூடும். நீங்கள் முதலாவது அன்பு செலுத்துங்கள். அவர் செலுத்துகிறாரோ செலுத்தலையோ, அந்த சகோதரி செலுத்துகிறார்களோ செலுத்தலையோ, நீங்கள் இந்த வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அப்படியாக இயேசு நம்மிலே அன்பு செலுத்தினார் என்று பார்க்கிறோம். நமக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தாவீதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல யோனத்தானை அறிவீர்கள். சவுலுடைய மகன் யோனத்தான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம், அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்திருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சிநேகத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஒரு சிநேகிதனை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இதுவரை அந்த விதமான ஒரு சிநேகிதனை நான் காணவில்லை. ஆனால் என் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சிநேகிதராக இருக்கிறார். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியிலே அப்படிப்பட்டதான ஒரு சிநேகிதனை நாம் தேடுகிறோம். ஆனால் தாவீது யோனத்தான் அந்த விதமாக இருந்தார்கள். யோனத்தான் தன்னுடைய ஆத்துமாவை போல அவனை சிநேகித்திருக்கிறான். அவனுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் ஒன்றாக இருந்தது. உயிரை போல சிநேகித்தான் என வேதம் சொல்லுகிறது. எத்தனை அருமையான ஒரு சிநேகம் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த விதமான ஒரு சிநேகம் இக்காலகட்டத்திலும் கூட நண்பர்கள் மத்தியிலே அது வளர வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் தியானிக்கும் போது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
எவ்வளவு அழகான ஒரு போதனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபையாருக்கு எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் அல்லவா? நம்முடைய பாவம் நமக்கு நிச்சயமாக தெரியும். எத்தனை அசிங்கமானது, வெளியே சொல்ல முடியாது, அருவருக்கக்கூடியது. அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அப்படி மன்னித்திருக்கும் போது நீங்களும் ஒருவர் பெயரில் ஒருவர் குறைபாடு இருந்ததென்றால் நீங்களும் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல மன்னியுங்கள். நான் சாகிற அளவுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்வார்கள். இது என்ன பிடிவாதம்? இது ரட்சிப்புக்கேற்ற காரியமே அல்ல. ஆகையினாலே மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையாக இருந்து சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். நீடிய பொறுமை அவசியம். யோபினுடைய பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது, அதையே நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அதை போல நீடிய பொறுமையோடு கூட இருங்கள். மூன்றாவது காரியம் 1 பேதுரு 4:9 சொல்லுகிறது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த உடனே கடித்து பட்சிக்கிற மனிதர்களாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முறுமுறுப்பு. இந்த உபசரிப்பு என்பது மிக மிக அவசியம். நன்கு நாம் ஜனங்களை உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன் டு அனதர் வித்தவுட் கர்ம்பிளிங். இந்த விதமான ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருக்க வேண்டும். உபசரிப்பானது இருக்க வேண்டும். நாம் அந்நியர்களை உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. So hospitality to strangers. அந்நியர்களை நாம் உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே நாம் அறியாமல் தேவ தூதர்களை கூட உபசரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அந்நியனாய் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். நம்மை போல ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ நம்மை ஒழிக்கலாகாது. அவர்கள் நம்மை நோக்கி வரும்போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை நாம் உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த விதமான காரியங்கள் குறைந்திருக்கின்றது. நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கடந்து செல்வோம் என்றால் இந்த விதமான உபசரிப்பு அதிகமாக இருந்தது. இந்த பூமியிலே வழிபோக்கர்களை தங்க வைப்பார்கள், வெளியிலே படுத்திருப்பார்கள். எந்த விதமாக பயமோ அச்சமோ எதுவுமே இல்லை. எல்லோருமே அன்போடு கூட உபசரிப்பார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய காம்பவுண்ட் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். வெளியில இருந்து யாரும் கூப்பிடக்கூட முடியாது. அந்த விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்மை நோக்கி அநேகர் வருகிறார்கள். எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருவேளை அந்நியர்கள். நாம் எதற்கு நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூடாது. அவர்களை நாம் உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 3:2 நாம் பார்க்கிறோம், ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். சபையிலே ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு மூப்பன் இத்தனை தகுதிகளை உடையவனாக இருக்க வேண்டும். அதில் ஒரு தகுதி என்னவென்றால் அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். சபையை மாத்திரம் போஷித்தால் பத்தாது, சபையை மாத்திரம் விசாரித்தால் பத்தாது, அந்நியர்களையும் சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாக இருக்கின்றார்கள். எப்படி நாம் கிறிஸ்துவுடைய அன்பை காட்ட முடியும்? அந்நியர்களை உபசரிப்பதன் மூலமாக. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிற்கு வந்த தேவ தூதர்களை அந்நியர்கள் என்று அவர்களை உபசரித்தார். உடனே ஒரு கொழுத்த கன்றை அடித்து அவர்களுக்கு விருந்து செய்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் வீடு தேடி வரும். ஒரு அந்நியனை போல கர்த்தர் நம்மிடத்திலே வரக்கூடும். அவர்களுக்கு நாம் செய்தது தேவனுக்கு செய்ததாக அர்த்தம். ஆகையினாலே அந்நியரை
உபசரிக்க மறவாதிருங்கள். மிக தெளிவாக எபிரேய ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, 4வது காரியம் 1 பேதுரு 4:10 வாசிக்கிறோம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு உக்கிரானக்காரனை போல, பிறனுடைய பொருளை தன் பொருளை போல நினைக்கிறவன் தான் உக்கிரானக்காரன். அவனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். நமக்கு தேவன் நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று ஒருவருமே சொல்ல முடியாது. பல விதமான வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உதவி செய்கிறது ஒரு பெரிய மகத்தான ஒரு பணி. அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார். பிலேமோன் 18வது வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று எழுதுகிறார். உடேசிபு கடன்பட்டவன், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று எழுதுகிறார். ஏன்? நான் பெற்ற மகன் என்று சொல்கிறார். சுவிசேஷத்தினாலே உடேசிபை பெற்றெடுத்தார். உடன் ஊழியனாக அவன் இருந்தான். மிகவும் உதவியாக இருந்த ஒரு மனுஷன். ஆகையினாலே அவன் யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று எழுதுகிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறதிலே எந்த விதமாக இருந்திருக்கிறார்கள்? அவனுக்கு வந்த பிரச்சனை, அவன் பட்ட கடன், அதை நான் ஏன் அடைக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, பூமியிலே நாம் எல்லாரும் ஒருமித்து போய் கொண்டிருக்கிறோம் பரலோகத்தை நோக்கி. இதிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்து விழுகிற மனுஷனை தூக்கி விட்டு அவனோடு கூட அவனை பக்கமாக அரவணைத்து அவனே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஊழியம். இதை விட்டு அவன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டான், நாம் தப்பிச்சோம் படிச்சோம் ஓடி விடுவோம் என்று நாம் எண்ணுவோம் என்றால் அது சரியான ஒரு எண்ணம் அல்ல, அணுகுமுறையும் அல்ல. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இது தெய்வீக அன்பாக இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். இப்படியாக நாம் செய்யும்போது சுவிசேஷ ஊழியம் இன்னும் வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். சபையிலே ஒருவரை ஒருவர் விசாரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு வந்த பிரச்சனை, அவனுக்கு வந்த பாடு, அவனை குறித்து அதிகமாக நாம் உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் என்றால் விரோதமாக பேசக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகையினால எச்சரிக்கையாக இருந்து உதவி செய்ய முன்னுக்கு வாருங்கள். யாக்கோபு 5:16 வசனம், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. Pray one for another. ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். வேதாகமம் அதை எதிர்பார்க்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அந்த விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஜெபம் கடல் கடந்து இருக்கிறவனை கூட ரட்சிப்புக்கு நேரே வழி நடத்தும். நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவனிடத்திலே நாம் பேசுகிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு, சுகமாக வேண்டும். ஒருத்தர் சுகமாகணும்னா நாம் ஜெபம் பண்றதுல தப்பே கிடையாது. நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அவன் என்ன பாவம் செய்தானோ அவனுக்கு அந்த விதமான பாடு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு நம்ம சொல்லவே கூடாது. ஆரோனை கர்த்தரை அடிக்க ஆயத்தமாக இருந்தார். ஏன்? அவன் ஒரு கன்றுக்குட்டியை செய்தான். அது தேவனுடைய பார்வையில் பெரிய துரோகம், தவறுதான். ஆனால் மோசே ஆரோனுக்காக வேண்டுதல் செய்தார். மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் ஆரோனை அடிக்காமல் விட்டு விட்டார். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீர்களா? தப்பிச்சான். இல்லைன்னா ஆரோனை கர்த்தர் அடித்திருப்பார். அவன் ஒரு ஆசாரியன் தான். ஆனால் தவறுதான் யார் செய்தாலும். ஆனால் மோசே ஆரோனுக்காக வேண்டிக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, சபையிலே ஒருவர் பாவம் செய்வார் என்றால் அந்த பாவத்தை நாம் சொல்லி சுட்டி காட்டுவதை காட்டிலும் அந்த மகனுக்காக நாம் ஜெபிக்கும் போது அதிலிருந்து அவனை கர்த்தர் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். முதலாவது, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், சொல்லுவதிலே தவறு ஒன்றும் இல்லையே, உண்மைதானே? அப்பொழுதுதான் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இதில் நீதிமான் செய்யும் ஊக்கமான அந்த வேண்டுதல் இருக்கிறதே, அது மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களுடைய காங்கிரிகேஷனில் எந்த விதமான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண மறவாதிருங்கள். வேதம் அதை சொல்லுகிறது. யாக்கோபு மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். 5வது காரியம், நீங்கள் எதை செய்தாலும் தேவ மகிமைக்காக செய்யுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எவ்வளவு தெளிவாக பேதுரு இங்கே எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். வேத வாக்கியத்தின்படிதான் போதிக்கணும். உதவி செய்தா கூட தேவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. கடன் வாங்கி உதவி செய்யுங்கள் என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. தேவன் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். அப்ப செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேயுங்கள், செய்யுங்கள் உடனே. அப்போ உங்களுடைய பலத்தின்படியாக செய்யுங்க. தேவன் தந்திருக்கிற பலத்தின்படியாக செய்யுங்க. எல்லாவற்றிலையும் உங்களுடைய நாமம் அல்ல, தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. தேவனுக்கே அது மகிமையை போய் சேரணும். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சில பேர் பேருக்காக செய்வார்கள், தங்களுடைய பேர் பிரஸ்தாபம் ஆக வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். அதுவல்ல அன்பானவர்களே, தேவனுடைய பேர் பிரசித்தமாக வேண்டும். அதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த விதமாக செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வேதமும் அந்த விதமாகத்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பிரசங்கிக்கும் போது அவர்கள் தங்களை குறித்து பிரசங்கிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23-24 வசனங்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், தங்களுடைய கதைகளை குறித்து எடுத்து சொல்லுகிறார்கள், தாங்கள் வந்த வழிகளை குறித்து சொல்லுகிறார்கள், அனுதாபாலைகளை தேடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலிருந்து பிசகாமல் இருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கித்தார். யூதர்கள் அடையாளத்தை தேடினார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடினார்கள். ஆனால் இந்த பிரசங்கம் அவர்களுக்கு பைத்தியமாக இருந்தது. அதனாலே அது அவர்களுக்கு இடரலாக இருந்தது. இன்றைக்கு ஜனங்களுக்கு அநேகருக்கு இடரலாக இருக்கிறது. நாம் வாழுகிறதே கூட இடரலாகத்தான் இருக்கிறது. அதற்கு நம்ம என்ன செய்வது? சொல்லுகிறார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அற்புதமாக வழிநடத்துகிறார். இதை பார்க்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு இடரலாக அவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன? நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தருணங்கள் மிக குறைவான தருணங்கள். நம்முடைய கதைகள் எல்லாம் சீக்கிரமாக முடிந்து போய்விடும். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய முடிவாக இருக்கின்றார். முடிவு வரைக்கும் அவருடைய கிருபையானது இருக்கும். உலகத்தை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார். அதை குறித்து நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கம் செய்யுங்கள். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாக இருக்கிறார். யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். தேவ பலனாகவும் இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு ஏற்றவர்களாக, அவருடைய சிந்தை உள்ளவர்களாக, அவரை நாம் எடுத்து சொல்லுகிறவர்களாக, அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக
இயேசுவை தரித்தவர்களாக தொடர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். கொலோசியர் 3:24 நாம் வாசித்து நிறைவு செய்தலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். எவ்வளவு தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார் என்று பாருங்கள். நீங்க எதை செய்ய வேண்டும் என்றாலும் செய்யுங்க, சந்தோஷம். ஆனால் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாதிருங்கள், தேவனுக்கென்றே செய்யுங்கள், கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். மனுஷர்களுக்கென்று செய்வீர்கள் என்றால் உங்களுடைய சுய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கென்று செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகையினாலே இந்த பூமியில மனுஷர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அல்லது மற்ற ஒரு உதவியாகவோ நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். அதை மனுஷருக்கென்று செய்யவே செய்யாதீங்க. ஆனால் இன்னைக்கு அதிகமான பேர் அவர் சொன்னாரு, அதனால் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய பேர் பிரஸ்தாப வர வேண்டும், எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அந்த பேர் சொல்ல வேண்டும், அதற்காக நாங்கள் செய்கிறோம். நாம் நேற்று உண்டானவர்கள், நாம் எல்லாரும் ஆபிரகாமின் விசுவாச சந்ததிகளாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவ நாமம் அதனாலே மகிமைப்பட வேண்டும். அதை கர்த்தருக்காக செய்யுங்கள். எதை செய்தாலும் சரி, ஒரு நீங்க சர்ச் பில்டிங்கே கூட நீங்க கட்டி கொடுக்கலாம், அது தேவ நாம மகிமைக்காக செய்யுங்க. அதுல போய் இந்த பில்டிங்கை நான் தான் கட்டி கொடுத்தேன் என்று பேர் போடாதீங்க. பேர் பரலோகத்தில் இருக்க வேண்டும், ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். ஆகையினாலே நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையினாலே பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்துங்கள், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். 4வது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 5வது, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே, இந்த முடிவு காலங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேதுரு புத்தகத்திலிருந்து நாங்கள் தெளிவாக தியானம் செய்தோம். இந்த 5 காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருந்து உமக்கேற்றவர்களாக, உம்முடைய திரு சித்தம் செய்கிறவர்களாக இருந்து கர்த்தர் கரம் பிடித்து எங்களை வழிநடத்திட வேண்டுமா எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை தேவரீர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். All of us will die one day. You can do nothing about that. But if you give your life on earth to God, death for you will not be the end, but rather a new beginning. Amen. நாம் அனைவரும் ஒரு நாளில் மரிப்போம். நீ அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ பூமியிலே உன் வாழ்வை தேவனுக்கு கொடுத்தால் மரணம் உனக்கு முடிவாய் இராது, மாறாக ஒரு புது வாழ்வு துவங்கும். ஆமென். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9435558041. another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.